பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது என்பது மூலம் நமக்கு தெரியணுங்க. நிறைய நேரங்களில் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உலக வாழ்க்கையிலே வச்சுருக்கிறோம், உணர்தலோடு கூடமே வச்சுருக்கிறோம். சில நேரங்களில் அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படும் போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்காகவும் மன்றாடுகிற வேலை வரும். சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஊழியத்துக்கு போகிற இடத்துல அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் அதெல்லாம் ரொம்ப மனசு வேதனை இருந்தது. இப்போல்லாம் சொல்லுவேன், நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன்னா சாப்பிட வந்திருக்கிறேன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். சாப்பிட்டு நல்லா என் உடம்பை தேற்றிட்டு போகிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக போகிறேன். இல்லை நான் கேட்கறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும், என் மனசும் நிரம்பும், என் வயிறும் நல்லா இருக்கும். இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் நான் வந்தது உங்கள் சபைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். அவங்க கொடுக்குறாங்களேன்றதுக்காக நான் பாட்டில் போட்டுக்கிட்டு என் வயிற்றை ஒரு குப்பை தொட்டியாக வச்சுக்கிட்டு, டீக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடனே டீயை ஊற்றிக்கிட்டு, பால் குடிங்கன்னு சொன்னால் உடனே பாலை ஊற்றிக்கிட்டு, காஃபி குடிங்கன்னு சொன்னால் காஃபியை போட்டுக்கிட்டு, நமக்கு தான் ஸ்நாக்ஸ் பிடிக்குமே ஸ்நாக்ஸை உள்ளே போட்டுக்கிட்டு, நமக்கு தான் வடை பஜ்ஜி போண்டா பிடிக்குமே அதெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு, நமக்கு தான் சாப்பாடெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு போட்டுக்கிட்டு, நீ போஜன பிறகு தொண்டையில் கத்தி வைன்னு சொல்கிற வார்த்தை அப்போ தான் வந்து நிற்கும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும்போது என்னோட கூட வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எல்லாத்தையும் போட்டுக்கிற நேரம் இல்லை, போட்டு வாங்குறவர் ஒரு நாள் வருவார், நம்முடைய கிரியைகளை பார்ப்பார். இது ஊழியம் செய்ய வந்திருக்குதா இல்லாட்டினா நல்லா சாப்பிட வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய ஊழியங்கள் எப்படி இருக்குது அப்படி தெரியுங்களா? மனுஷருக்கென்று ஊழியம் செய்வலாக இருக்கிறாங்க. மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காராக மனப்பூர்வமாக தேவனை சித்தப்படி செய்யுங்கள் அப்படி தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறார் பாருங்கள், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கென்றே நாலு மனதோடு ஊழியம் செய்யுங்கள்ன்றார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அவங்க ஊழியம் வயிறுப்பா அப்படின்றார். இதெல்லாம் கிரியைகளில் பார்ப்பார், தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போனாலே சாப்பாடு பிரியாணியை சாப்பிட்டு போரிச்சுன்னு சொல்கிற எத்தனையோ பேர் தெரியும். ஊழியத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஊழியக்காரர்களே, விசுவாச பிள்ளைகளே, எனக்கு டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, எனக்கு அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க நம்பி போகாதீங்க. நிறைய இடத்துல நாங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கிறோம். அங்கே போனால் அவங்க டிஃபன் கொடுப்பாங்க, இங்கே கூட சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. கர்த்தர் பார்த்தார், ஒரு நாள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணார். கிளம்புறதுக்கு முன்னாடியே என் டேங்கை ஃபில் பண்ண முடியா, வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு போயிடுறது. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டதுன்னு முடிச்சுக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக தெரியும் என்பதை மூலம் தெரிஞ்சுக்கோங்க. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், அவர்கள் பேசிக்கொண்டு என்பதை கர்த்தர் கவனித்து கேட்பாராம். அதில் ஞாபக புஸ்தகம் புஸ்தகத்தை எழுதியும் வைப்பாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி எல்லா காரியங்களையும் அவர் பயங்கரமான கிருபைகளையும் இறக்கங்களையும் உடையவர், சரியாக நேர்த்தியாக நீதியாக நியாயத்திருக்கிற தெய்வம் அவர். அதனால் தயவுசெய்து ரொம்பவும் கவனமாக நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒருமுகப்படுத்துவோம். அதே போல் நான் மற்றவர்களுக்காக மன்றாடுறோமா? எனக்காக நான் மன்றாடுறேன், எனக்கு வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும், அபிஷேகம் வேண்டும், கிருபைகள் வேண்டும். மன்றாடிட்டு நான் வெளியில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கோ இல்லை விசுவாச பிள்ளைகளுக்கோ விரும்புகளுக்கு அந்த கிருபைகளை ஊற்றிட்டு வரேன். அப்போ எனக்கு திருப்பி வந்து என் டேங்கை ஃபில் பண்ணுறேன், திருப்பி வேறு இடத்துக்கு போகிறேன், திருப்பி வந்து என் டேங்கை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்ட உடனே எனக்கு அடுத்த ஊழியம் வந்துடுது. ஃபில் பண்ணாத வரைக்கும் எனக்கு ஊழியம் வராது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு தக்கபடி பலனும் அவரோட கூட வரும். அதனால் நான் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், நான் என்னுடைய நாட்களை முடிக்கும்போது அந்த நாளில் தேவன் எழுந்தருளுவார், என்னை பார்ப்பார். ஸ்டீஃபனை பார்த்தது போல் என்னை பார்ப்பார். சந்தோஷ முகத்தோடு நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவரும் என்னை பார்ப்பார், நானும் அவரை பார்ப்பேன். நம்பிக்கைக்குள் என்னுடைய ஆவி ஆத்மா சேர்த்து ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால் மற்றவர்களுடைய பாரங்கள் எவ்வளவோ எனக்கு தெரியும். மற்றவங்களுக்காக, கடனுக்காக, சரீர பலவீனத்துக்காக, சுகவீனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க என்னுடைய காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அதிசயம் செய்கிறார். எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, மரண வலி, மரண வேதனை, ஆனாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் மற்றவர்களுக்காக படுகிற பிரயாசத்தை பார்த்து என் பலவீனங்களையும் சுகவீனங்களையும் கர்த்தர்
அப்பப்போ மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிய ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்று கூட வருகிறது என்ற அன்பு இரட்சகர் சொல்லியிருக்கிறார். அவர் வருவார். அவருக்கு முன்பதாக நம்முடைய கிரியைகளை சரிப்படுத்துவோம். ஒவ்வொரு செகண்டும் அவர் விரும்பத்தக்க ரூபமாக மாற்றிக்கொள்வோம். ரெடியாக இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆமேன் சொல்லாத கூட ஆமேன் சொல்லி நம்புகிறேன். ஆமேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. God bless you everyone.